வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். சென்னை மெரினாவில் நேற்று ரொம்ப அற்புதமான ஒரு வான சாகச நிகழ்ச்சியை நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதாவது உண்மையிலே இது எப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய மைட்டி பவர் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் 5 ஆர்மிஸ் அப்படின்னு வேர்ல்டில் சொன்னோம்னா கண்டிப்பாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. அவங்களுடைய ஃப்ளீட் ரேஞ்சுமே சுகாயாக இருக்கட்டும், மிக்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அல்ட்ரா மாடர்ன் டெக்னாலஜிஸ். இதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறத ஒரு மக்கள்கிட்ட ஷோகாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எஃபோர்ட்டோட விஷயந்தான் இந்த இது. ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேசஞ்சர் ஃப்ளைட்டு லைட்டாக ஆடினா கூட ட்ராவல் பண்ணுறவங்கலாம் பதட்டப்படுற மாதிரி இருக்கும், லைட்டாக சின்ன டர்புலன்ஸ் வந்தால் கூட. ஆனால் இந்த ஃப்ளைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக மேலே ஏறுறதோ, வெர்டிக்கலாக கீழே இறங்குறதோ, ரொம்ப 10 மீட்டர் கேப்பில் கிராஸ் ஆகி போகிறதோ, அந்த அளவுக்கு ப்ரிசிஷன், கிளியரன்ஸ். ஹெலிகாப்டர்ஸ் ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸில் பெரிய ரெக்கவரி ஏஜென்ட்டு ஹெலிகாப்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான ஹெலிகாப்டர்ஸோடைய கெப்பாசிட்டி என்ன, ஹெலிகாப்டர்ஸ் வெர்டிக்கலாக போகிறது வர்றது, அப்போ எவ்வளோ பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ஸையும் பீப்புள்கிட்ட கொடுக்குது. ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த ஏர் ஷோவுடைய ஒரு பர்பஸ். ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட், சின்ன சின்ன ஃபயர் ஒர்க்ஸு, கலர் ஒர்க்ஸு, என்டர்டெயின்மெண்ட். என்னது அந்த வாஸ்ட் ஆர்மி பவரை சின்ன என்டர்டெயின்மெண்ட் ஃபார்மில் பண்ணது. இதில் சின்ன மைனஸ் விஷயம் என்னென்னா, அந்த ஹியூஜ் க்ரௌடு, அன்எக்ஸ்பெக்டட் க்ரௌடு வருது. அப்போ அதுக்கான விஷயங்களை இது 2 மினிஸ்ட்ரி பண்ணதுனால, ஏர்லைன்ஸும் ஏர்ஃபோர்ஸும் இந்த பக்கம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் பண்ணதுனால குழப்பமானு தெரில. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பெரிய ப்ராப்ளம் இருந்துருச்சு. ரெண்டாவது, இந்த வெயிலை மக்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஏசியிலேருந்து பழகிட்டோம். ரொம்ப நேரம் 3 மணி நேரம் வெயிலில் இருக்கிறதுலாம் ஈஸி கிடையாது. நீங்கள் கிராமத்தில் ஃபார்மிங்கில் இருக்கிறவங்க, ஃபிஷர்மேன் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் அவங்க பாட்டுக்கு இதே வெயிலில் கடலில் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் 3 ஹவர்ஸ் இந்த வெயிலை தாங்கக்கூட முடியாத சுச்சுவேஷன் நிறைய பேர் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய இந்த ஆஃபீஸ் ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்க, இந்த ஏசியில் இருக்கிறவங்க, ஸோ நேச்சுரலாக கொஞ்சம் ஹைட் டர்ன்டு டீஹைட்ரேஷன். அப்புறம் டீஹைட்ரேஷனுக்கு டக்குன்னு தண்ணி கிடைக்கல, இல்லை வெளியில் போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டி, இந்த ஃபீலிங்கில் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ். பட் ஐ திங்க் மெஜாரிட்டி சேஃப்னு சொன்னாங்க. 4-5 டெத்து அதை அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கணும். ஆனால் ஏதோ அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன சொல்கிறது, ஒரு கரும்புள்ளியாக இந்த நிகழ்ச்சியில் அமைஞ்சதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் யாரை குறை சொல்கிறது அப்படின்னு இப்போ மீடியாக்கெல்லாம் டிபேட்டு போயிட்டுருக்கலாம். மத்திய அரசா, மாநில அரசா, அரசியல் ரீதியாக இதில் ஆனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய நல்ல இன்டென்ஷன் நம்ம இதில் கொஷின் பண்ண முடியாது. ப்ராபப்ளி வருங்காலங்களில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இந்த மாதிரி தண்ணி, மெடிக்கல், ஆம்புலன்ஸ் வெளியே வர முடியாதனால தான் இறந்ததாக சொன்னாங்க. ஸோ அதுக்கு எப்படி என்ரூட் பண்ணணுங்கிறத பண்ணணும். இதில் போய் இதில் மாநில அரசு காரணமாக, மத்திய அரசு காரணமாங்கிற அரசியலுக்குள்ளே போகாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையானா கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி மக்களுக்கு ஹோப் கொடுக்கறதுக்கு, கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னு, என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக வேணும். இதை பார்க்குற நிறைய பசங்க, குழந்தைங்களுக்கு ஒரு பைலட் ஆகணும், வார் பைலட் ஆகணும். நிறைய அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த சென்னை பான் பைலட்டு, கேப்டனு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெருமை. ஸோ அது மோட்டிவேட்டிங் ஃபேக்டரு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் இந்த கரும்புள்ளி இல்லாமல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. நன்றி, வணக்கம்.